காலங்கள். நவம்பர் 9, 2025. இன்றோடு பிரபல இளம் வயது எழுத்தாளர் ருத்ரன் காணாமல் போய் 2 வருட காலங்கள் ஆன நிலையில் அவரை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இன்று 2 வருடங்களுக்கு பிறகு ஒரு திடுக்கிடும் சம்பவம் கோயம்புத்தூர் பச்சாப்பாளையம் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. டேய் இறங்குடா. அண்ணா வீட்டுக்கு வந்துட்டேங்கண்ணா. என்னப்பா தம்பி எங்க இருக்க? வெளியே தான் நிற்கிறேன். வீடு பாத்தியாப்பா? ஆமாங்கண்ணா. பிடிச்சிருக்கா? இன்னும் உள்ளே போகலண்ணா. சரிப்பா, என்ன ஏதுன்னு உள்ள பாத்துட்டு சொல்லுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் தம்பி, நீ வீட்டுல இருக்கிற பொருள் என்ன வேணாத்தையும் பயன்படுத்திக்கலாம். சரிங்கண்ணா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் பாத்துக்க, அங்க ஒரு என்னடா லேப்டாப் இருக்கும். சாவின தவிர நீ எதை வேணா பயன்படுத்திக்க. என்ன சரிங்கண்ணா. போய் துறப்போ. வீடெல்லாம் சௌகரியமா இருக்கான்னு பார்த்துட்டு என்ன குறைனாலும் என்கிட்ட சொல்லுப்பா. சரிங்கண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம்ண்ணா. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு பிரச்சனை இல்லைண்ணா, எதுனாலும் உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி நான் வச்சுட்டுங்களாண்ணா? சரி, ஓகேப்பா ஓகேப்பா. டே அண்ணா, ஸ்கிரிப்ட் நோட் ஏன்டா அப்படி போட்டு வச்சிருக்க? நீ ஏன் கிளம்பிட்டப்ப? நான் எங்கே போகிறேன், ஸ்கிரிப்ட் தான் எழுத போகிறேன். கரெக்டாக நீயே கொண்டு வந்துட்டேன். கொண்டா. அப்புறமா எழுது. சட்னி செய்யணும், போய் கடலை வேண்ட போ. சட்னி செய்யணுமா? சரி வாங்கிக்கலாம் விடு. வாங்கிட்டு வேறு வேலையை பாரு. சரி. சொல்லுங்கண்ணா. தம்பி, தண்ணி வசதி எல்லாம் பரவாயில்லையா? அதெல்லாம் ஓகேங்கண்ணா. வீடு செட் ஆயிடுச்சாப்பா? வீட்டில் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. நல்லா இருக்கு, நல்லா செட் ஆயிடுச்சு, பிடிச்சிருக்கு. அந்த லேப்டாப் எதுவும் எடுக்கல தானப்பா? இல்லைங்கண்ணா, அதுலேயே அது எடுக்கலையே. நீ என்ன வேணா பண்ணிக்க, இந்த லேப்டாப்பை மட்டும் தொட்டுறாத. இல்லைண்ணா, அதெல்லாம் தொடவே இல்லைண்ணா. சரியாப்பா? ஓகேங்கண்ணா. அஜயண்ணா, அஜயண்ணா நல்லா இருக்கீங்களா? அண்ணா என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? தெரியலையே. நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா, தெரியும். இல்லை தம்பி, நிஜமாலே தெரில. சரி, என்ன தெரியல விடுங்க. தம்பி என்ன நான் கிடைச்சிட்டானா? தம்பியா? தம்பி வீட்டில் தான் இருக்கான். அவன் காணாமல் போய் 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்கான்னு சொல்கிறீங்க? 1 வருஷம் ஆச்சா? என்ன தம்பி சொல்கிற? ஒன்றையும் யாருன்னு தெரில. நீ சொல்கிறது என்னன்னு எனக்கு புரியல. நாங்கள் இங்கே வந்தே 1 மாதம் தான் ஆகுது. ஏன்னா தம்பி போன சோகத்தில் இப்படிலாம் பேசுகிறீங்களா? நீங்கள் வேறு யாரும் நினச்சி என்கிட்ட பேசிட்டு நினைக்கிறேன். நான் வரேன், எனக்கு வேலை இருக்குது. என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாப்புல? என்னமோ போ. நிலக்கடலை மட்டும் ஒரு 50. அப்புறம் வேற எதுவும் இல்லை. ஜிபே இங்கே தான் இருக்கும். நம்ம கடை தான். வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் ப்ரோ. சரிண்ணா. தம்பி என்னண்ணா கிடச்சிட்டானா? தெரிலப்பா என்னன்னு. என்னத்தை கேட்டேன்னு இப்படி போகிறாரு? என்ன நடக்குதுங்க? அவனை அங்கே பார்த்தோம், கடைக்குள்ளே இருக்கான், திடீர்னு இந்த பக்கம் வரான். எனக்கு மட்டும் அப்படி தோணுதா? ஒன்றுமே புரியலையே. ஹலோ, எங்கடா இருக்க?
வீட்டில் தான் இருப்பாங்க. நான் வாங்கிட்டேன், வந்துட்டுருக்கேன். எதுவும் தப்பாக இருக்கே, நடக்கிறது எதுவும் சரியாக இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஏதோ மாதிரி இருந்துச்சு. நடக்கிற எதுவுமே தச்சில் நடக்கிற மாதிரி தெரில. தெரியலையே நல்லா யோசிச்சு பாருங்க. சரியா தம்பி, நிஜமாலே தெரியல. நான் தெரியல விட கை தம்பி என்ன கிடைச்சிட்டாங்க. சொல்கிறா, வந்துக்கிட்டு இருக்கேன்டா. ஒன்றும் இல்லை. சூர்யா, ஏன்டா கத்துற? நான் இங்கே தான் இருக்கேன். இந்தடா நடக்கல. என்னடா பிரச்சனை? பதட்டமா வந்திருக்க? ஒன்றும் இல்லைடா, போயிட்டு சட்னி ஆட்டு போ. என்னமோ போ. டேய் சூர்யா, சூர்யா, ஏன்னா இந்த லேப்டாப் எங்கேருந்துடா எடுத்த? ஏதாவது தேவைப்படுமான்னு தேடினேன், பீரோல் கிடைச்சது. நீயும் ஸ்கிரிப்ட் கையில் தானே எழுதிட்டு இருக்க, லேப்டாப் வந்து நல்லா தானே இருக்கும். ஐயோ, இப்போ எதுக்கு உச்சி கொட்டுற? ஒன்றும் இல்லை. சரி அதை விடு, இங்கே பாரேன். என்னடா அது? நீ வாங்கிட்டு வந்த கல்ல இதில் தான் கட்டி கொடுத்துறாங்க. எவனோ ஒன்றை மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கான். நாளைக்கு நீ எழுதுறது இப்படி தான் பொட்டலம் கட்ட போக போகுது. சரி நான் போய் சட்னி அரைக்கிறேன். அவன் வாழ்க்கையின் நிகழ்வுகளை அதில் எழுத்தாக பார்த்த அவன் அதை படித்து முடிக்கும்போது அதில் உள்ளது போலவே அவன் தம்பியும் மாயமானான். சூர்யா, சூர்யா, எங்கே போனா அவன்? சூர்யா, 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 எங்கே போனா அவன்? ஒருவேளை இதுல இருக்க மாதிரி நடக்குதோ? அப்போ அப்படிலாம் இருக்கிறது சாத்தியமே இல்லை. இந்த இடம் கையில் ஸ்கிரிப்டு. அப்போ தம்பியை காணவில்லை என்று தேடிய அவன் அறையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அவன் முன்னேறிய தொலைக்காட்சி தானாக ஒரு படத்தை போட்டு காட்டியது. அதை பார்க்கும்போது அவன் தலை சுற்றி போனான். தான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஸ்கிரிப்டை எடுத்து படிப்பது போல் அதில் காட்டப்பட்டது. விரைவாக அங்கு தேடி வந்த அவன் அங்கு கிடந்த தாளை எடுத்து படித்தான். அதன் முடிவில் அவனுக்கு கிடைத்தது என்னவென்றால் அவன் தம்பியை மீண்டும் அவன் பார்க்கவே முடியாது என்பது மட்டும்தான். அதையும் தாண்டி பார்க்க வேண்டும் என்றால் உடனடியாக லேப்டாப்பில் உள்ள அந்த ஸ்கிரிப்டை உடனடியாக மாற்ற வேண்டும். ஆனால் அதுக்கு தேவை பாஸ்வேர்ட். ஆனால் அந்த பாஸ்வேர்ட் அவனுக்கு எங்கு தேடியும் கிடைக்கப் போவதில்லை. வேதனையில் கத்தினான். இது வரைக்கும் நீங்களா பார்த்துக்கிட்டது போதும். இனிமேல் தம்பியை நானே பார்த்துக்கிறேன். டேய் தம்பி, உனக்கு நான் இருக்கேன்டா. எப்பயும் உன்னை விட்டு போக மாட்டேன். தெரியுண்ணே.
தம்பி எங்கடா இருக்க? பதட்டப்படாத, அதெல்லாம் சொல்கிறது நேரம் இல்லை. நான் சொல்கிறது மட்டும் கேளு. நீ என்ன பண்ணு, நேராக நம்ம ரூமுக்கு போய் அங்கே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், அதில் இருக்கிற கதையை மட்டும் மாற்று. சரிடா. ஆ வேறு எதுவும் பண்ண வேணாம், சீக்கிரம் போ, நேரம் இல்லை. சரி. இல்லைன்னா அவன் கதையை மாற்றிடுவான், சீக்கிரம் போ. ஹலோ ஹலோ டேய். நீ என்னடா என்ன ஸ்கிரிப்ட் தான் படிச்சிட்டு இருக்கியா? சரி சரி, இப்போ என்னாச்சு? சட்னி ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம் வா. கொஞ்சம் லேட் ஆனதுக்கு அழுகுறியா? எங்கடா போன? சட்னி தான் அரைச்சிருந்தேன். இனிமே எங்கே போனாலும் சொல்லிட்டு போடா. பசியில் எதையாவது சொல்லிட்டு வா. பாசமாக சொன்னா பசியில் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்கிறான் பாரு. ஒத்த பேப்பரு என்னெல்லாம் பண்ணுது பார். என்னடா சமையலாம் ரெடியா? ரெடி ரெடி. சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமே. சார் போஸ்ட். போஸ்டா? போஸ்டா? நமக்கு போஸ்டா? நமக்கு யார் போஸ்ட் அனுப்புவா? சரி பாப்பா வா. போஸ்ட்லாம் யாரா அந்த காலத்தில் அனுப்புகிறா? எங்கடா சவுண்டு கேட்டுச்சு, யாரையும் காணோம். சரி வா போவோம். நாங்கள் எது இருக்குண்ணா? அது என்னன்னு பிரித்து பாடுறா. ஒன்றும் இல்லை, நான் போய் சாப்பிட்றேன். ஏன் ஒன்றும் வெறும் பேப்பர் அனுப்பிச்சு விளையாடிட்டு இருக்கிறோம் போல. இங்கே ஒன்று கிடக்குது. திடீர்னு பகல் இரவாக மாறிடுச்சு. என்ன நடக்குது இங்கே? இந்த லெட்டர் இதான் இதுக்கு காரணமா? என்ன நடக்குதுங்க? இதை யார் அமைச்சிருப்பா? அஜய், உன்னால் கதையை மாற்ற முடியும்னு நினைக்கிறியா? மாற்றின மாதிரி உன்னால் நம்ப மட்டும்தான் முடியும். ஏன்னா இது உன் கதை இல்லை, என் கதை. என்னால் மட்டும்தான் மாற்ற முடியும். இந்த கதையில் நான் உன்னை இழுத்துருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். இப்போ நான் திரும்பி வர்றதுக்கான நேரம். நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு
நீ ருத்ரன் தானே? என்னை மன்னிச்சிடு. 9/10/2025 அன்று காணாமல் போன எழுத்தாளரான ருத்ரன் வீட்டிற்கு 2 பேர் புதிதாக குடி வந்தனர். ஆனால் அவர்கள் வந்து 1 மாதமே ஆகிய நிலையில் திடீரென அவர்கள் காணாமல் போனது அவ்விடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதற்கு கூடுதலாக மக்களுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் 2 வருட காலமாக காணாமல் போன ருத்ரன் தகவலின்றி அவர் எங்கு சென்றார் என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்று புதிதாக சேர்ந்த இருவர் காணாமல் போன நிலையில் அவ்வாறு இருக்க மீண்டும் மர்மமாக ருத்ரன் மீண்டு வந்துள்ளார். எங்கு போனார், எங்கு இருந்தார், எப்படி திரும்பி வந்தார் என்பது